இப்படி கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எந்த ஊருக்கு சார் போவான்? அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களும் ஒரு படம் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல கன்டென்ட்ட நம்பி படம் ப்ரொடியூஸ் பண்ற எந்த ப்ரொடியூசருமே இப்ப வரது கிடையாது. ஆர்டிஸ்ட்ட தேடி ஓடுறாங்க. இந்த ஆர்டிஸ்ட்ட தேடி ஓடுனாலே, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சும்மா இருக்காம ஒரு 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 நாமினல் சேலரி குடுத்துட்டு இருந்த பல பேருக்கு வந்து, இன்னைக்கு சேலரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ட்ரிபிளா போய்க்கிட்டு இருக்கு. துப்பாக்கில வெறும் ரூ. 20,00,00,000 சம்பளம் விஜய்க்கு. இன்னைக்கு விஜயோட சம்பளம் ரூ. 250,00,00,000. எங்கேயோ இருக்கு. யோசிச்சு பாருங்க. அ அன்னைக்கு அது ஒரு அந்த கன்டென்ட்ட நம்பி உள்ள ஒரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒண்ணு பண்றாங்க. 60 கோடி 70 கோடில ஒரு துப்பாக்கி பண்றாங்க. செம்ம ஹிட் அடிக்குது. 100 கோடி கலெக்ஷன்ல வருது. இன்னைக்கு 250 கோடி 300 கோடி ரூபாய் நீங்க பட்ஜெட் குடுத்து 1000 கோடி அடிக்குமா? 1000 கோடி அடிக்குமா? ஒரு சினிமா வந்து வணிகம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த வணிகத்த வந்து நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பிராண்ட் இது மாரி பண்ணி 1000 கோடி 2000 கோடி மக்கள வந்து ஒரு மாதிரி உள்ளுக்கு திணிச்சு அந்த அந்த ஒரு விஷயத்தையே மாத்தி இன்னைக்கு இன்னைக்கு பல நல்ல படங்கள் காணாம போயிருச்சு. பல ஹீரோக்களுக்கு சம்பளம் அதிகம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரியான ஒரு பெரிய நிறுவனங்கள். ஒண்ணு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு லைக்கா புரொடக்ஷன்ஸ் உள்ள வரும். இல்ல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் வரும். இத தாண்டி மற்ற கம்பெனிலாம் அங்கங்க அத்திப்பூ பூத்த மாரி தான் வரும். இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தியேட்ரிக்கல் ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயன்ட் மூவிஸ்ன்னு வரும். இந்த 3 தாண்டி வேற ஏதாவது பெருசா இந்த 2024ல கடந்த ஒரு வருடத்துல நீங்க எடுத்து பாருங்க. லிஸ்ட் ஆஃப் மூவிஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் புரொடியூஸ் பண்ணவங்க யாரு அப்படின்னு லிஸ்ட்டா எடுத்து பாருங்க. மேக்ஸிமம் இவங்க தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் லைக்கா இந்த பெரிய பேனர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே.